ஏன் ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள்? வணக்கம் நண்பர்களே, நாம் எல்லோரும் தினமும் பயன்படுத்தும் காலக்கணக்கில் ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் என்பதை நாம் குழந்தை பருவத்திலிருந்தே தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் ஒரு முறையேனும் யோசித்து பார்த்திருக்கிறோமா? பூமியின் சுழற்சியோ 24 மணி நேரம், ஆண்டுக்கு 365 நாட்கள். அது சரி, ஆனால் ஒரு வாரத்துக்கு மட்டும் ஏன் 7 நாட்கள்? இந்த கேள்விக்கு பின்னால் ஒரு அற்புதமான வரலாற்று மற்றும் விண்வெளி அறிவியலும் இருக்கிறது. இன்னைக்கு இந்த ரகசியத்தை இனிமையாக இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். வெல்கம் டு மை சேனல் ஃப்ளை இன் பிரசன்ட். இது தொடர்பான பழங்கால நாகரிகங்களின் காரணங்கள். முதலில் வாரக்கணக்கை கண்டுபிடித்தது பாபிலோனியர்கள். அவர்கள் வானத்தை கவனிப்பதில் வல்லவர்கள். அவர்கள் சந்திரனை கவனித்த போது சந்திரன் ஒரு முழு சுழற்சியை முடிக்க 28 நாள் ஆகும் என்பதை கண்டனர். இந்த 28 நாட்களை 4 phases, அதாவது 4 சமமான பகுதிகளாக பிரித்தால் 28/4 7. அதனால் 7 நாட்கள் என நிர்ணயித்தார்கள். இந்த கணக்கு மிகவும் வசதியாக இருந்ததால் பிற நாடுகளும் இதையே பின்பற்ற ஆரம்பித்தனர். 7 நாட்களும் அதற்கான கிரகங்களின் பெயர்களும். பாபிலோனியர்கள் மற்றும் ரோமானியர்கள் அந்த காலத்தில் 7 முக்கிய விண்பொருள்களை மட்டுமே அறிந்திருந்தனர். அந்த 7 விண்மீன்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கிரகத்தின் பெயரை வைத்தார்கள். இது வசதியாக இருந்ததால் இது தமிழிலும் அது பிரதிபலிக்கிறது. எனவே ஞாயிற்றுக்கிழமை சன் சூரியனின் பெயராலும், திங்கட்கிழமையை மூன் சந்திரனின் பெயராலும், செவ்வாய்க்கிழமையை மாஸ் செவ்வாய்க்கோளின் பெயராலும், புதன்கிழமையை மெர்க்குரி புதன்கோளின் பெயரினாலும், வியாழக்கிழமையை ஜூபிட்டர் வியாழன்கோளின் பெயரிலும், வெள்ளிக்கிழமையை வீனஸ் வெள்ளி கிரகத்தினுடைய பெயராலும், சனிக்கிழமையை சாட்டன் சனிக்கோளின் பெயராலும் அழைத்தனர். அதனால் வாரத்தின் 7 நாட்கள் என்பது விண்மீன்களை அடிப்படையாக கொண்ட காலக்கணக்கு என்பதே உண்மையாகும். இங்கு மதங்களின் தாக்கம். 6 நாள் வேலைக்கு பின்பு 7ஆம் நாள் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற கொள்கை யூத மதத்தில் பின்பற்றப்பட்டது. அந்த நாள் சபாத் என அழைக்கப்பட்டது. இந்த பழக்கமே பின்னர் கிறிஸ்தவ உலகத்திற்கு பரவி 7ஆம் நாளை ஒரு புனித நாளாகவும் விடுமுறை நாளாகவும் மாற்றியது. வானியல் காரணங்கள் வாரத்தை உருவாக்கி இருந்தாலும் அதை உலகெங்கும் உறுதி செய்து ஒரு விதியாக ஆக்கியது இந்த மதங்களின் பாரம்பரியமே. இன்று நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஞாயிறும் அந்த 1000 வருட பழக்கத்தின் எதிரொலியே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சேனல். தேங்க்யூ.